வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 பிஓ எக்ஸாம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கு எல்லாமே சைக்காலஜியானது ஆன்லைன் கிளாஸு, ஸ்டாண்டர்ட் ஸ்டடி மெட்டீரியல், யூனிட் வைஸு, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச், இது எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கான டெமோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 26/5/2025 இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ 8 to 9 பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெமோ கிளாஸ் பார்க்க ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே லிங்க் வந்து 7:45க்கு அனுப்பிடுவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெமோ பார்த்தீங்க, செகண்ட் டெமோ பார்த்தீங்க, நிறைய பேருக்கு வந்து லிங்க் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ கூகுள் மீட் பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பேர் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி வந்துட்டிங்க அப்படின்னா லிங்க்கில் வந்து ஜாயின் ஆகிடலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி லிங்க்கில் ஜாயின் ஆகிட்டிங்க அப்படின்னா வெளியே போகாதீங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் தாண்டிடுச்சுன்னா உள்ளவங்களாம் வர முடியாது, சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க, நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 30 மார்க் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? பேப்பர் 1க்கு 30 மார்க் தான், பேப்பர் 2க்கு 30 மார்க்கு, பிஓ எக்ஸாமுக்கு 30 மார்க்கு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இந்த எக்ஸாமுக்கு வந்து சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு, சரிங்களா? ஸோ நாங்கள் இந்த டெமோ கிளாஸில் நாங்கள் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைக்காலஜி அப்படின்னா என்ன, அந்த சைக்காலஜி வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ரோச் பண்ணோம். ஓகேங்களா? எல்லாருமே சைக்காலஜி கஷ்டம், படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் சைக்காலஜி அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான பாடம் கிடையாது, ரொம்ப ரொம்ப எளிமையான பாடம், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜிக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் வந்து இவ்வளோ புக் இருக்கா, ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் கலெக்ட் பண்ணி படிக்க முடியுமா, தமிழ் மீடியத்தில் அதுக்கான சரியான ஸ்டடி மெட்டீரியல் இல்லை அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? 10 யூனிட்டுக்கு, சப்போஸ் டெட்டு பேப்பர் 2 அப்படின்னா 10 யூனிட்டு, பியூ அப்படின்னா 10 யூனிட்டு, பேப்பர் 1 அப்படின்னா 11 யூனிட்டு, பிஜிடிஆர்பி அப்படின்னா 8 யூனிட். ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸு, டெஸ்ட் பேட்ச் எல்லாம் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதும் சார் அப்படின்னா அதை மட்டும் தனியாக வாங்கிக்கலாம், சரிங்களா? பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப ரொம்ப மேலோட்டமாக எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்லாம் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம எப்படி படித்தா எக்ஸாமில் போய் எழுத முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ சைக்காலஜி அப்படின்னா என்ன, அதுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல், ஓகே, இத்தனை புக்கு படிக்க தேவையில்ல, சார் கொடுக்கக்கூடிய அந்த கம்மியான பேஜஸ் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் பார்த்தா போதுமானது, சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக், ஒரு யூனிட் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் அப்படின்னா அந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 டாபிக் இருக்கும், 10க்கு மேலே இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கும், அந்த டாப்பிக்கான நோட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் சாரே வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு வந்து கமெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஹெட்லைன் அப்படின்னா தமிழ் மீடியம் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் மெட்டீரியலில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாவே புரிய மாதிரி நாங்கள் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிடுவோம். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம், சரிங்களா? நல்லா படிங்க, டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 9952563892 நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நைட் வந்து டெமோ கிளாஸ் வந்து 8 மணிக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ லிங்க் வந்து 7:45க்கு போட்டுருவோம், முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட் அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.